ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. உலகம்
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கு உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றை நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையை போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கனத்த இதயத்தோடு தான் இந்த நாளிலே நான் பரிமாற வேண்டியிருக்கிறது. கவலைப்படாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. கவலைப்படாமல் இருக்க முடியுமா என்பது என்னுடைய கேள்வி. நம்மை சுற்றி எதிர்பாராத விபத்துகள், ஆபத்துக்கள், இறப்புகள், இழப்புகள், எப்படி புரிந்து கொள்வது, எப்படி பதிலளிப்பது, எப்படி தேற்றுவது, எப்படி அதை நம்பிக்கையோடு இன்னும் தொடர்ந்து நம்மை இழுத்து செல்வது என்றெல்லாம் பல கேள்விகள் வருகிறது. இதிலே எனக்கு அடிப்படையாக வைக்கக்கூடிய ஒன்று, கவலை வரலாம், கவலைப்படலாம், ஆனால் வருத்தப்பட வேண்டாமோ என்று தோன்றுகிறது. அது எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? அடுத்த கேள்வி. மனம் சோர்ந்து போகாமல் இருக்க முடியுமா? மனச்சோர்வும் வருகிறது, வருத்தங்களும் வருகிறது கவலைகளாலே. ஆனால் இந்த கவலைகளை இறைவனோடும் இயேசுவோடும் பிறரோடும் அயலாரோடும் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய இதயம் இதமாக்கப்படுகிறது என்பத ஒரு நம்பிக்கை எனக்கு வருகிறது. இந்த உலகத்திலே கவலை கொள்ளாத மனிதர்கள் இல்லை. கவலைப்படுவதனால் நாம் ஒன்றும் செய்துவிடவும் முடியாது என அறியாதவர்களும் யாரும் இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கவலை என்கிற கரையான் நம்மை அரித்து கொண்டேதான் இருக்கிறது. இத்தகைய சூழலில் இயேசுவின் வார்த்தைகள் மீண்டும் ஒருமுறை நமது சோகமயமான வாழ்வை சிந்தித்து பார்த்து மகிழ்ச்சியான நம்பிக்கையான வாழ்வு வாழ அழைப்பு தருகிறது. அடிப்படையில் கவலை கொள்வது என்பது கடவுள் நம்பிக்கையற்ற தன்மையை குறிக்கலாம். நாம் கடவுளை நம்புகிறோம், அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார் என்று விசுவசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை தான் நாம் வாழ்ந்து கொண்டும் அறிக்கையிடுகிறோம். ஆனாலும் பல வேளைகளிலே கவலை அந்த நம்பிக்கையை காட்டாற்று வெள்ளம் போல அடித்து சென்று விடுகிறது. அதனை எப்படி எதிர்கொள்வது? விடாமுயற்சி. மீண்டும் மீண்டும் நாம் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் நாம் எழ வேண்டும். நமது முயற்சியை எக்காரணத்தை கொண்டும் எக்காலத்திலும் விட்டுவிடக்கூடாது. இயேசு எவ்வாறு தனது கல்வாரி பயணத்தின் போது கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் விழுந்தாரோ அதே போல நாம் மீண்டும் மீண்டும் விழுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நாம் எடுக்கிற முயற்சி தான் நம்மை கரை சேர்க்கும். வீழ்வது இயல்பு, ஆனால் வீறு கொண்டு எழுவதில்தான் நம் விசுவாசம் அடங்கியிருக்கிறது. இதைத்தான் கவலைகள் வருகின்ற பொழுது நாம் மனதுக்குள்ளே, இதயத்துக்குள்ளே, உணர்வுகளுக்குள்ளே அடக்கி விடாமல் அதை யாரிடத்தில் அது பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இதய கோளாறுகள், அது ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய நோய்கள் அதிகமாக வராதோ என்று எனக்கு தோன்றுகிறது.
வாழ்க்கையில கவலைகள் வந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண தெரிய வேண்டும் என்று எப்பொழுதுமே சொல்லுவார்கள் பெரியவர்கள் எல்லாம். வாழ்க்கையின் அநேக நிகழ்வுகளை நம்முடைய மனித அறிவினால் முழுக்க புரிந்து கொள்ள இயலாது முடியாது. எப்படி ஒரு சாவை, ஒரு இழப்பை, ஒரு இறப்பை நம்மால் நம்முடைய அறிவால் பார்க்க முடியும்? அதே போலத்தான் துன்பங்களும் சோதனைகளும். ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை? பதில் பெற முடியாது. ஏன் அவருக்கு மட்டும் இந்த சோதனை? பதில் தெரியாது. ஆனால் துன்பங்கள் வாழ்வின் அங்கம், துன்பங்கள் வாழ்வின் இயல்பு என்பதை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்வை நாம் ஏற்றுக்கொண்டு விடுவோம். அதான் உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தம் என்கிறது போல ஒரு ஜோக் அடிக்கிறது போல போகலாம். ஆனால் அது நடக்காது. துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே நம்பிக்கையோடு வாழ்வதுதான், பகிர்ந்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அதுதான் கடவுள் நம்பிக்கை மிகுந்த வாழ்வு. அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் தங்கியிருந்தார்களே, அப்போது எத்தனை பேர் இறந்திருப்பார்கள்? அவர்களுக்கு நினைப்பு கட்டாயம் வந்திருக்கும், என்னடா இது, கடவுள் பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்துக்கு நம்மை அழைத்து சொன்னதாக சொன்னார், ஆனால் நம்முடைய தலைமுறைகள் எல்லாம் இங்கேயே இறந்து கொண்டிருக்கிறார்களே என்று. ஆனால் அந்த தருணத்திலும் எத்தனையோ கடவுள்கள் இருந்த போதிலும் தாங்கள் நம்பிய யாவே என்கிற ஒரே கடவுள் மீது விசுவாசம் கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்ததுதான் இஸ்ரேல் மக்களின் கடவுள் அனுபவம். அதே போல நமக்கும் இயேசு அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன் வாழ்க்கையில் துன்பம் பிரச்சனைகள் என்ற கேள்விகள் கேட்பதற்கு பதிலாக துன்பங்கள் பிரச்சனைகள் வாழ்விலை இயல்பானது என்று ஏற்றுக்கொண்டு விட்டு அதனை எப்படி எதிர்கொள்வது, பகிர்ந்து கொள்வது என்ற வழிகளை ஆராய்ந்து பார்ப்பதுதான் நமது வாழ்வுக்கு உகந்ததாக இருக்க முடியும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட சொல்லப்படுது. கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? கவலைகளையும் கண்ணீரையும் விட்டுவிட்டு கடவுள் மட்டில் நம்பிக்கை கொள்வோம். தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் தன் முயற்சிகளும் இணைந்து சென்றால் நிச்சயமாக எல்லா கவலைகளுக்கும் தீர்வு உண்டு என்பதுதான் நம்முடைய அனுபவம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அதனுள்ள தொல்லையே போதும் என்னும் அருள்நாதரின் சொற்களை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். மீண்டும் நம்மை மலைக்க வைக்கிறது இயேசுவின் உளவியல் ஞானம். ஏன் நாளைக்காக கவலைப்பட வேண்டும்? ஒவ்வொரு நாளும் இறைவன் புதிய கொடைகளை, புதிய விடைகளை, புதிய வழிகளை அருள்கின்றார். இதை நாம் நம்ப வேண்டும். இறைவனின் பேரன்பில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கவலைப்படுவது என்பதே இறை நம்பிக்கை இன்மையின் ஒரு வெளிப்பாடு தானோ என்று கூட நமக்கு தோன்றுகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய சிக்கல்களை கொண்டு வருவது போல ஒவ்வொரு நாளும் புதிய தீர்வுகளை கடவுள் கொண்டு வருகிறார். இது இறைவனின் திட்டம், அவரது பேரன்பின் வெளிப்பாடு. எனவே நாளையை பற்றிய கவலைகளை தூர தூக்கி எறிந்துவிட்டு இன்றைய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய சிக்கல்களுக்கு வழி தேடுவோம், பகிர்ந்து கொள்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பலவிதமான கவலைகளால், துன்பங்களால், சோகங்களால், துயரங்களால் ஆழ்ந்திருக்கக்கூடிய எங்களை பாரும். அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். அந்த துயரங்களை, கவலைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை மத்தியிலே உருவாக்கி அருளும். எங்களுக்கு தேவையான அன்றாட உணவை நாள்தோறும் தருவது போல அன்றாட சிக்கல்களுக்கு, துன்பங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய தீர்வுகளை தருவதற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களது கவலைகளை போக்கி ஆறுதல் தருவீராக. உமது தூய ஆவியால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே.
என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள் என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள் என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே
அறிவருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் வடிவம்
அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா.
ஆவியான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.